நண்பர்களே, நம்ம இப்படி காலையில் வீடியோ நம்ம எடுத்ததே இல்லை இன்ன வரைக்கும். அதுவும் சூரியன் நல்லா தெரிகிற அளவு நம்ம இன்ன வரைக்குமே வீடியோ எடுத்ததில்லை. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ எடுப்போமே. நான் கம்பெனி போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இது மட்டும் காலையில் சூரியன் அந்த வீடியோ காமிச்சதே இல்லை. பார்க்கலாமா? பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் கட்டினா பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் பார்த்தீங்கன்னா பல்ல கிழிச்சிடு. வெயில் காலையிலே சும்மா பளிச்சுன்னு எல்லா ஏரியும் கிளியராக தெரியுது. அப்படி ஒரு வெயில் அடிக்குது காலையில். பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. குட்டி இதுதான் இப்போதைக்கு இங்கே இருக்குது. இன்னும் பாதி குட்டியெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நடக்காதது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அப்படியே மேய்ச்சிக்கிட்டு நம்ம காட்டிலே மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த தட்டி பார்த்திங்கன்னா மாங்காய் சீசன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. என்னால் வீடியோ தான் கம்பெனியில் இருக்கோம், வீடியோ எடுக்க முடியல. இனிமேல் வீடியோ எடுக்க முடியாது. அது உங்களுக்கு அப்டேட் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு போட்டிருந்தது கொஞ்சம் அறுத்துட்டோம். அறுத்தங்க காய வச்சுருக்கோம். அதையும் காட்டுறேன் தான் உங்களுக்கு. கரும்பெல்லாம் நல்லா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. வாழை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வாழையில் கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவும் வருமானம் அதிகமாக வரதில்லை அதில். அதனால் அதை கொஞ்சம் அப்படியே அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு வருமானம் வந்தால் அது இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் அது கவனிக்கிறதுக்கு முடியல எங்களால். அதனால் அதை அப்படியே இது பண்ணியாச்சு. இங்கே நம்ம சோளப்பயிர் போட்டு ஒரு வீடியோ எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இப்போ அறுத்தே முடிச்சாச்சு. அது ஏரியாவே காலி பண்ணியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் இது சூப்பராக நல்லா நீட்டாக இருக்குது. இங்கேருந்து எடுத்த வீடியோ எல்லாமே தெளிவாக தெரியுது. ஏன்னா சரி நண்பர்களே, அப்புறமேட்டு உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அது கரும்புக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஒரு மடை போணுச்சுன்னா போயிட்டு அதை அப்படியே சுற்றி ரிட்டன் இங்கே வந்துடும். அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம்னா நம்ம கரும்பு காட்டுக்குள்ளார போக முடியாது. ஏன்னா அந்த தோகை நம்மளை கிழிச்சிரும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லைட்டாக உள்ளார போனதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கீரை போட்டு விட்டுச்சு. அது தெரியல உங்களுக்கு. கீரையில் போட்டு விட்டுருச்சு காலையிலேயே. காலையிலன்னு சொல்ல மாட்டேன், இது சாயந்தரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 4 மணி. என்னோட ரொட்டீன் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம ஆட்டுக்கிட்ட போக போகிறோம். ஆட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம 2 நாள் ரொட்டீன் வீடியோ மட்டும் எடுப்போம். அது ஒரு 2 டே 3 டே அந்த சம்திங்கில் வந்துகிட்டே இருக்கும் வீடியோ. எடுத்தால் தான் வீடியோ. இனிமேல் வீடியோ எடுக்கிறது நம்மளால் முடியாத ஒரு வாய்ப்பு. பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். நம்மளால் முடியாத பட்சத்துக்கு அது பாட்டில் அப்படியே இருக்கிற வீடியோ ஓடிட்டு இருக்கட்டும். பார்த்திங்கன்னா பாஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம காலையில் போட்டுவிட்டோம், ஒரு 10 மணிக்கு போட்டுவிட்டோம். 10 மணிலேருந்து தண்ணி போய்கிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா கன்று வச்சோம். கொய்யா கன்று பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்துச்சு. கொய்யா பழம் காய்க்கலன்னு நினைக்கிறேன். அதே பக்கத்தில் இந்த இடத்துல இது என்ன தலைன்னு தெரியல. உங்களுக்கு எது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படியே கீழே ஒரு பூச்செடி இருக்குது. நம்ம மோட்டர் ரூமுக்கு ஆப்போசிட்டில் பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ரூமே இருக்காது. அந்த மோட்டர் ரூம் ஆயுத பூஜை அந்த சாமியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரூமே இருக்காது. பார்த்திங்கன்னா இது வச்சுருக்கோம்.
அதே மட்டும் அங்கே பார்த்திங்கன்னா மாதுளை இருக்குது, மாதுளையும் வச்சுருக்குறோம். என்ன ஒன்றா நம்ம கேணியை தான் பராமரிக்கவே முடியல. எப்படி பராமரித்தாலும் ஏதோ ஒரு இதில் இதாகிடுது கேணி ஃபுல்லாக இதே ஆயிடுது. அது எதனால் இப்படி எது இந்த வேர் இருக்கனால அது முளைச்சிக்கிட்டே இருக்கா இல்லை என்னான்னு தெரியல, இன்னும் செய்ய முடியல. காற்று பார்த்திங்கன்னா சும்மா வெறித்தனமாக அடிக்குது நம்ம காட்டில், ஒன்றும் முடியல. பார்த்திங்கன்னா வாழை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காற்று. இந்த ஒரு செடியை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், காற்று சும்மா வெளுத்து வாங்குது, ஒன்றுமே செய்ய முடியல. மழை தான் இல்லை, மழை பெஞ்சால் நம்ம ஆடுலாம் ஊருக்கு ஓட்டிகிட்டு வந்துடலாம். இப்போ ஆடு நம்மள்கிட்ட இங்கே இல்லை. நாளைக்கு நம்ம அங்கே ஆட்டுக்கிட்ட போகிறோம், போய்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு மாட்டுக்கு சோளப்பயிர்னு சொல்லுவாங்க, அறுத்துட்டு அப்படியே மாடுக்கு தண்ணி காட்டி கட்டுவோம். பால் கறவை தந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இதோட விழாக். இன்னும் கொஞ்சம் நேரம் மோட்ரு ஓடும். மோட்ரு ஓடிட்டு ஒரு 6 மணி வரலும் ஓடும். ஒன்றா இன்னும் கொஞ்சம் பாயறது இருக்குது. 6 மணி வரலும் ஓடி பாஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். நாளைக்கு ஆட்டுக்காட்டில் சந்திப்போம். வீடியோ என்ன முடியல, பல பேராக இருக்கிறது எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. காட்டிட்டு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ ஃபைனல் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா மோட்டர் நிறுத்தலான்னு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா மோட்டர்லாம் கை கால் கொஞ்சம் கழுவிட்டு மோட்டரை பார்த்திங்கன்னா நிறுத்திடுவோம். நாளைக்கு காலையில் நம்ம ஆட்டுக்காட்டில் சந்திப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பால் கறக்கிறது ஒன்று பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஆட்டுக்காட்டில் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பஸ் ஏறி போகிறதுலேருந்து எல்லாமே வீடியோ எடுப்போம். பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு, மோட்டர் நிறுத்திடுவோம். பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஆட்டுக்காட்டில் கண்டினியூ பண்ணுறேன். கேமரா அப்படி தான் தெரியும், பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளர் அடிக்குது. எல்லாம் எடுத்தாச்சு, பாலும் கறந்தாச்சு. பார்த்திங்கன்னா பால் வந்து மாட்டு சோளப்பயிரெலாம் போட்டாச்சு. அப்படியே இப்போ குட்டி வந்துச்சுன்னா மூடிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீடியோ நான் உங்களுக்கு எண்ட் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். ஃபைனல் முடியல, வீடியோ ஃபைனல் பண்ண முடியல. நான் அந்த வீடியோலாம் உங்களை அங்கேயே தோட்டத்திலே வச்சு காட்ட முடியல. அதனால் நம்ம கம்பெனி ரூமுக்கு வந்துட்டோம். வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு லீவ்லாம் முடிஞ்சு வந்துட்டோம். அதனால் இங்கே சரி அப்படியே ஃபைனல் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆடு பார்த்திங்கன்னா 2 நாள் மேய்ச்சோம். பார்த்திங்கன்னா 2வது நாள் மொதல் நாள் பார்த்திங்கன்னா வீடியோ நல்லா நிறையா எடுத்துருந்தேன். 2வது நாள் பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருந்தேன். அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இன்னும் இனிமேல் தான் எடிட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணோம், அப்லோட் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டீனாக முடிஞ்சு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீக்கு இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீக்குள்ளார லைவ் என்னால் போட முடிஞ்சால் லைவ் வரலான்னு ஒரு இதில் இருக்கேன். பார்க்கலாம் லைவ் எப்படி வருது என்னன்னு முடிஞ்சால் லைவுக்கு எல்லாம் வர பாருங்கள், பார்ப்போம். நெக்ஸ்ட் அது டேட்டு உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட்டு கொடுத்துருவேன், என்ன டேட்லன்னு. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.